இளவரசி, பூஜைக்கு எல்லாம் தயாராகிவிட்டது. அக்கா, அண்ணா வருவதற்குள் ஆராதனையை முடித்து விடலாம். ஒவ்வொரு வீட்டிலும் இன்று எவ்வளவு குதூகலம், என்ன ஆனந்தம். நம்ம அரண்மனையில் பயந்து பயந்து ரகசியமாக இந்த பூஜையை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆம் அனுஜா, இதே அரண்மனையில் 2 வருடங்களுக்கு முன்பு இந்த பூஜையை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடினோம். அதை என்னால் மறக்க முடியவில்லை. அதிலும் மகாராணியை இதே விநாயக சதுர்த்தி என்றுதான் அவர் இறந்தார். கற்பதித்த கட்டிலே கண்ணயரந்திய என் காதற் கலையரசி, நீ கல்லறையில் கண்மரவாய் கிடக்கிறாய். என் உள்ள திரையினிலே ஓவியமாயிருந்த உடல் பள்ளத்தரையினிலே படுத்துறங்கிறது. கண்ணின் மணியாக காத்த என் கட்டழகி இன்று மண்ணில் புதைந்திருக்கிறாய். மன்னனுடன் மகிழ்ந்து விளையாடிய என் மாணிக்கமணி மயானத்தில் மறைந்திருக்கிறது. ஆதிமூலனே, வேதநாயகனே, மருள் நீக்கும் பரம்பொருளே, மகா கணபதே, மண்ணும் மக்களும் என்னாலும் இன்புற்று வாழ அருள்வாய் இறைவனே. உன் மறைவால் என் உள்ளம் உடைந்தது, உன் மறைவால் என் உறுதி குறைந்தது, உன் மறைவால் எனக்கு உலகமே இருளானது. ஒளியில்லா விளக்காக, ஓசையற்ற மணியாக பயணத்திருக்கிறேன். என்ன இது? அண்ணா, பாவத்தை போக்கும் அரமனின் பிரசாதம் திருநீர். திருநீர் பகுத்தறிவுலகை படிகளத்தில் புதைத்ததற்கு கொண்டாடும் பண்டிகையின் பரிசா? பரதேசிகளுக்கு வேண்டிய சாம்பல் இந்த புலிகேசிக்கல்ல. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாமல் தான் அண்ணா. நீங்கள் மகுடம் பெற்றது இதன் மகத்துவத்தால் இல்லை, மன்னன் மகன் என்ற காரணத்தால். உங்கள் வெற்றிக்கு காரணம் என் வாளும் வீரமும். இந்நாட்டிற்கு பேரும் புகழும் தந்தது என் தோல்வலியும் பகுத்தறிவும். அண்ணா, அறிவை தந்த ஆண்டவனிடத்தில் அலட்சியம் வேண்டாம். இன்று அவன் சதுர்த்தியை வையகமே கொண்டாட தாங்கள் மட்டும் வெறுப்பதா? வாழ்த்த வேண்டுமா? என் மனைவி பிழைக்க நான் கட்டிய கோவில்களும் வெட்டிய குளங்களும் எத்தனை தானம் செய்தேன், தவம் செய்தேன். பிழைத்தாளா? இதே சதுர்த்தி என்றுதான் என் பைங்கிழி பறந்தாள். துக்கம் கொண்டாட வேண்டிய நாளில் என் கட்டளை மீறி கொண்டாட்டமா? பிரார்த்தனையினால் பிழைக்கவில்லை என்பதற்காகவா இந்த பிதற்றல்? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஆம், உங்கள் நன்மைக்கு. புழு மாண்டால் அதன் பட்டுக்கூடு தனக்கு பயன்படும். அண்ணி ஒழிந்தாள், அவள் மீது அளவற்ற ஆசை வைத்துள்ள அண்ணனும் ஒழிவான். அரசாங்கம் தன்னை அடைந்தே தீரும் என்ற பேராசை, அதற்கென்றே நடத்துகிறேன் இந்த பூஜை. கற்பனை கெட்டாத குற்றச்சாட்டு, இது வீண் பழி. என் ஆணை அவமதிப்பது பெரும் பழி. புலிகேசி நீ புலியாக நேரிடும். உயிர்தானே போகும். என்ன துணிவு? நீ பேசுவது மன்னனுடன். மன்னனாகிய அண்ணனுக்கு மதி வேண்டும் என்றே மன்றாடுகிறேன். எனக்கா மதி வேண்டும்? புகழுடன் போராட துணிந்தாய், வேங்கையுடன் விளையாடுகிறாய். உன் அகந்தைக்கு உன்னை நாடு கடத்திவிட்டால் கல்லினுள் தேரையை காக்கும் கர்த்தன் என்னையும் காப்பாற்றுவான். ஒரு உயிரை காப்பாற்ற சக்தியற்ற கடவுளா உலகத்தையும் உன்னையும் காப்பாற்றும்? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உனக்கு சரியான தண்டனை தேசப்பிரஷ்டம். அண்ணா, யாருங்க? தங்கைக்கா இந்த தண்டனை? அவள் நம்முடன் பிறந்தவள் அல்லவா? ஆம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. அதனால் தான் ஒழித்து விடுகிறேன். கொள்கையில் மாறுபட்ட காரணத்திற்காகவா இந்த கொடிய தண்டனை? தந்தைக்கு பெண் தாங்கள் அல்லவா? இரக்கம் காட்டுங்கள் அண்ணா, இரக்கம் காட்டுங்கள். இரக்கம் இறை தேடும் வெம்பலிடமா? உமுதம், நீ இதில் குறுக்கிடாதே. போ போ.
அழாதே. விதி விளையாடும் பொழுது வேதனைப்படலாமா? மதனா, கடவுளை தொழுததற்கு இதுதானா கைமாறு? பிறந்தது முதல் பிரியாதிருந்த உன்னை நான் எப்படி பிரிந்திருப்பேன்? நானும் உன்னுடன் வருகிறேன். நீயும் வந்துவிட்டால் பின்பு அண்ணாவின் கதி. அவர் ஒரு நாளாவது உண்மையை உணர்வார். நீ இங்கிருந்து அவருக்கு ஆறுதல். ஆனால் ஆண்டவனை மட்டும் மறவாதே. எனக்கு விடை கொடு. தேவா, நீ திருவிழப்படி வஞ்சி நாட்டை விட்டு விளையாடுகிறேன். ஆபத் பாந்தவனே, அவனே கைவிடாது. அம்மா, அரசரு முன்கோபக்காரரம்மா. அவர் ஏதோ சொல்லி போட்டாரு. நீங்க ஒண்டியா எப்படியம்மா காட்டுல இருப்பீங்க? ஆமாம்மா, இந்த அடிமையின் குடிசைக்கு வந்து விட்டா நிம்மதியா இருக்கலாம்மா. உசிரே போனாலும் ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டாம்மா. வாங்கம்மா. உங்களிடம் உள்ள கருணை கூட உயர்ந்தோரிடம் இல்லை. என்னை காப்பாற்றினால் நீங்கள் ராஜ துரோகிகளாவீர்கள். பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, நான் பிறந்த பொன்னாடி, வான் பொருள் கொண்ட என் தாய் நாடி, வளம் சிறந்த என் மஞ்சு நாடே, வணக்கம். நான் வருகிறேன். அதிகாரம் அளவுக்கு மீறுது. ஆமாப்பா, ரொம்ப அக்கிரமமா இருக்கு. அந்த நாள்ல ரெட்டை குழந்தை பிறந்ததுன்னு நாமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். உடனே நடாண்டா எந்த ஜோசியனும் என்னமோ உளறிட்டான்னு ஒரு குழந்தைய ஒருத்தருக்கும் தெரியாம எங்கேயும் அனுப்பிச்சுட்டாங்க. அட, அது தளபதி தான் அப்படி முடிஞ்சதுனாலும் கூட இந்த குழந்தைக்காவது ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும், நாமெல்லாம் கண்ணால கண்டு கழிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இதையுமா இப்படி அநியாயம் பண்ணணும்? அட, சாமி கும்பிட்டது குற்றமா? அதுக்கு நாடு கடத்துறதா? எப்படி இருக்கு நீதி? இதுக்கு கேள்வி முறையே இல்லையா? மகாராஜாவாக இருந்தா எது வேணும்னாலும் செய்யலாம் போன்றிருக்கு. பொதுமக்களுக்கு நல்லது கெட்டது கேட்க கூடவா உரிமை இல்லை? அண்ணா, சத்தம் போட்டு பேசாதண்ணா. பெரிய இடத்து சங்கதியா இல்லையா? அட, நீ ஒண்ணு. பெரிய இடமோ சின்ன இடமோ அது எல்லாம் ஒரே இடம் தான். போதும் போதும் சண்டி, செல்வகோடி விஷயம் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டேன். அப்படியா? நான் மோகினி பார்த்து விட்டு போ. சரி அம்மா. அட சண்டி, செல்வகோடி செட்டின் விஷயத்தை மறந்து விட்டீர்களா? இல்லையே, அங்கே போறதுக்கு தான் புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் புறப்படுங்கள். மாறுடை. ஓ,
அத்தே அத்தே அதிக நேரமாய்விட்டது, இன்னும் தாமதித்தால் எனக்கு பசி இல்லை. எத்தனை முறை சொல்லுவது? விஷயம் என்ன? இளவரசியாரை நாடு கடத்தியதால் மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார்கள். தக்க சமாதானம் கூறாவிடில் குழப்பம் ஏற்படும் போது இருக்கு. இது என் சொந்த விஷயம். கேட்க உரிமை இல்லை. மன்னிக்கவும், மண்ணிடத்தில் மக்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. காரணத்தை விளக்கினால் அவர்களை ஒருவாறு சமாதானப்படுத்தலாம். என் அரண்மனையில் என் கொள்கைக்கும் கட்டளைக்கும் மீறி நடந்த குற்றம் தானே? ஆம், குற்றம்தான். வெளிப்படையாக பூஜை செய்த இளவரசியாரை தேச பிரஷ்டம் செய்தார். ஆனால் ஆண்டவனை அகத்தில் எண்ணி வழிபடுவோருக்கு அரசர் என்ன தண்டனை விதித்தார் என்று கேட்கிறார்கள். கதிரவனை கையால் மறைத்து உலகத்தை இருட்டாக்க துணிந்தார். அது முடியுமா? யார் சொல்வது? பிரஜைகள். கொரோனா கொரோனா முட்டாள உன்னடா. கொரோனா கொரோனா உன்னதான். வெடிஞ்சா பொழுது போனா பூரணம் பூரணம் பூரணம். என்ன வச்சிருக்கீங்க பூரணத்துக்கு? மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன். குழக்கட்ட சூட எதுங்க குழக்கட்ட கெடு வர கட்ட போய் வெத்தலை கொண்டாடா. ஆசையா கூப்பிட்டா வராம வள்ளன்னு விளையாடுறிய. வள்ளனு விழ நான் நான் இல்ல என்னவா? ஓ, அலங்காரம் செஞ்சிட்டு இருந்தியா? இந்த நேரத்துல மகாராணி எங்க புறப்பாடு? கோயிலுக்கு காலட்சேபம் நடக்குது, போகணும்னு நேத்தைய பிடிச்சு சொல்லிட்டு வரனே. ஓ, அதுக்கா இந்த அலங்காரம்? பின்ன ஏன் கோயிலையும் குளத்தையும் திட்ட மாட்டானுங்க? ஆமா, மக்களையில குறைச்சல் இல்ல. நான் ஏதாச்சும் செய்துகிட்டா தான் உன் கண்ணே பொறுக்காது.